Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற prose chair written by K.I. Narayanan. Read the following story about a family that does not have a chair. Perhaps the entire village hasn't seen a chair. The narrator amusingly narrates their plan of actions and the aftermath humorous incidents that happen after the arrival of the chair. இந்த ஸ்டோரியில் என்ன கதையை படித்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்கன்னா, ஒரு குடும்பத்தில் சேரே இல்லையா, ஏன் அவங்க கிராமத்திலே வந்துட்டு சேர் எப்படி இருக்கும்னு அவங்க பார்த்ததே இல்லையா. அதனால் இந்த நரேட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த கதையை சொல்கிற நரேட்டர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி வந்துட்டு அவங்களுக்கு சேர் வந்துச்சு, அந்த சேர் கிடச்சதுக்கப்புறம் என்னென்ன ஒரு கேளிக்கையான விஷயங்கள், காமெடியான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கிறாரு இந்த ஸ்டோரியில். A house without a chair. Suddenly everyone in our house began to feel this way. That was it. It was put on the family agenda and discussion began. அதாவது ஒரு வீட்டில் சேர் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருமே அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு நம்ம வீட்டில் சேர் இல்லை அப்படிங்கிறத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதில் அஜெண்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நிகழ்ச்சி நிரல். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு நிகழ்ச்சி நிரல் மாதிரி அது ஏற்படுத்தி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீட்டில் சேர் எப்படி வாங்க போகிறோம் அப்படிங்கிறது, என்ன இன்சிடெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு சேர் வாங்க வச்சுது அப்படின்னு கீழே சொல்லுவாங்க. The day before, a family friend had paid us a visit. அதாவது முந்தா நாளே வந்துட்டு அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. He was a sub-judge. Couldn't he have come like one of us in வேஷ்டி and shirt? ஸோ அவர் ஒரு சப்ஜெக்ட் தான். அவர் வந்துட்டு நம்மளை மாதிரி வந்துட்டு வேஷ்டியோ இல்லை ஒரு ஷர்ட்டோ அணிஞ்சிட்டு அவங்க வீட்டுக்கு வரலை. நோ, he arrived in suit, boot and all. அவங்க என்ன சொல்கிறார், நரேட்டர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை மாதிரி வேஷ்டியும் சட்டையும் போட்டு வந்திருக்க வேண்டியது தானே. அவர் என்ன போட்டு வந்திருந்தாருன்னா சூட்டும் பூட்டும் போட்டு வந்திருந்தார். அதாவது டிப்டாப்பாக வந்திருக்காரு. ஒரு ஜட்ஜ் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி, சப்ஜட்ஜ் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி. There was only a 3-legged stool in our house. அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு 3 கால் வச்ச ஒரு ஸ்டூல் தான் இருக்குமா. இப்போ நம்ம வீட்டிலலாம் ஒரு ஸ்டூல் வச்சுருக்கோம்ல, 3 கால் வச்சு, அந்த மாதிரி ஸ்டூல் தான் அவங்க வீட்டில் இருக்குது. ஆனால் சின்னது. டூ சேர்ன் கர்டு. இதில் வந்துட்டு சேர்ன் கர்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடையிறது. தயிர் கடைவாங்கள்ல பாட்டி உட்காந்து, அதுக்கு தான் அந்த சேர் யூஸ் ஆகிட்டு இருந்துருக்குது. பாட்டி ஆர் grandmother would sit only it. She was quite heavy. Our grandfather had asked the carpenter to make it somewhat broader. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, சேர்ன் கர்ட்னா என்ன சொல்லுதுன்னா வெண்ணெய் கடையிறது, தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வெண்ணெய் கடையிறதுக்கு தான் வந்துட்டு பாட்டி அதை யூஸ் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க. தயிர் கடையிறதுக்கு இந்த மாதிரி கடையிற பொருள் செய்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாட்டி வந்துட்டு நல்லா வெயிட்டாக இருப்பாங்க. ஹெவி அப்படின்னா இந்த சென்ஸ் பாட்டி நல்லா பப்ளியாக இருப்பாங்க. அதனால என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க தாத்தா கார்பெண்டர்கிட்ட சொல்லி நல்லா பெருசாக ஒரு சேரை செஞ்சு கொடுங்க, 3 foot ஸ்டூலில் வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போது அவங்க வந்திருக்கிறாருல, சப்ஜெக்ட் வந்திருக்கிறாரு, வேறு எந்த சேரும் இல்லை, இந்த ஸ்டூல் மட்டும்தான் இருக்குது. The subject was a too little portly. இதில் பாட்லி அப்படின்னா அவரும் வந்துட்டு எப்படின்னா கொஞ்சம் நல்ல கனமானவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் நல்லா வெயிட்டாக தான் இருக்கார். Since we didn't possess any other furniture, we brought that for him. ஸோ அவங்கக்கிட்ட எந்த ஒரு ஃபர்னிச்சரும் அவங்க வீட்டில் இல்லை. வீட்டில் வந்து அவங்க உட்காருங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு ஃபர்னிச்சரும் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டூல் எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க. Placing one hand on its edge, he made to sit down. One wretched thing about this stool, if you didn't place the weight exactly above the legs, it would topple over. இதில் ரெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சின்ன ப்ராப்ளமேட்டிக் விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. டாப்பிள் அப்படின்னா என்னென்னா குப்புரை கவிழ்ந்து விழுகிறது, டக்குன்னு வலிக்கி விட்டுரும்ல, அந்த மாதிரி கவிழ்ந்து விழ செய்கிறது, குடை கவிழ்ந்து விழுகிறது அப்படி சொல்கிறது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த சேரில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு ஹேண்டை வச்சுக்கிட்டே அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு உட்காரணுமா. அவர் உட்கார ஆரம்பிக்கிறாரு. அதில் பிரச்சனை, அந்த ஸ்டூலில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா அவர் வந்துட்டு கரெக்டாக எந்த இடத்துல வந்துட்டு, இப்போ நீங்கள் நம்ம ஒரு கால் உடஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் வெயிட் கொடுத்து முன்னாடி கையை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு உட்காருவோம்ல, அந்த மாதிரி உட்கார முடியல அப்படின்னா என்ன ஆகும்னா அது டக்குன்னு அவங்கள அப்படியே கவுத்து விட்டுருமா அந்த சேரு.
Ever so many times we had fallen when we stood on it carelessly to steal ghee from the rope net. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தயிர் கடைஞ்சிட்டு இருப்பாங்கள்ல அதில் வந்துட்டு நெய் திருடுறதுக்காக இந்த பசங்களும் ட்ரை பண்ணுறப்போ நிறைய தடவை அதுலேருந்து கீழே விழுந்துருக்காங்களாம். Poor thing, just as we were about to caution the subject, he fell down with a thud and rolled over. ஸோ என்ன ஆகுதுன்னா இங்கே என்ன ஒரு கஷ்டமான விஷயம் நடந்துருச்சுன்னா, நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சப்ஜெக்ட்ஸ்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே, அவர் எச்சரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுதுன்னா, அவர் என்ன பண்ணுறாரு, கீழே விழுந்துறாரு. தட்டுனா வந்துட்டு அந்த சவுண்டு கீழே விழுந்துட்டு என்ன பண்ணுறாரு, உருண்டுடுறாரு. Me and my brother and my little sister couldn't contain our giggles, so we ran to the back garden. ஸோ என்ன சொல்கிறாங்க, அவர் கீழே விழுந்தனையும் இவர் இந்த நரேட்டருக்கும் அவங்க பிரதருக்கும் சிஸ்டருக்கும் என்ன ஆகுது, சிரிப்பு அடக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, கார்டன் பக்கம் ஓடிடுறாங்க. ஏன்னா அவர் முன்னாடி சிரிக்க முடியாது இல்லை, கார்டன் பக்கம் ஓடிடுறாங்க. Just as we thought our chuckles had subsided, our sister would mimic the subject, leaning her hand and rolling on the floor. Our laughter only lengthened. இல்லை சப்சைடட் அப்படின்னா அடக்கிறது, அதாவது ஒதுக்கி வைக்கிறது. இங்கே என்ன பண்ணுறாங்க, சிரிச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ வந்துட்டு சக்கிள்ஸ்னாலும் இந்த நகைப்பு சிரிச்சுட்டு முடிச்சுட்டு இருக்கப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க சிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் எப்படி விழுந்தாருன்னு சொல்லிட்டு மிமிக்னா என்ன பண்ணுறதுனா, ஒருத்தவங்க செய்கிறத அப்படி செஞ்சு காட்டுது அந்த பொண்ணு. கையை கீழே வச்சு தரையில் உருள்ற மாதிரி செஞ்சு காட்டுது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சொல்லுவோம்ல, நம்ம சிரிச்சு நிறுத்திட்டு இருப்போம், திடீர்னு ஒருத்தவங்க ஜோக் சொன்னாங்கன்னா நம்ம மறுபடியும் சிரிப்போம்ல, அந்த மாதிரி அவங்க சிரிக்கிறாங்க. There was another reason for our giggles, the memory of our parents suppressing their giggles in front of the guest who had tumbled over. ஸோ இவங்களுக்கு இது மட்டும் அவங்க சிரிப்புக்கு காரணம் இல்லையா, இன்னொரு காரணம் இருக்குது. என்னென்னா, அவங்க அப்பா அம்மாவை என்ன பண்ணுறாங்க, சிரிப்பு அடக்க முடியாமல் அவர் முன்னாடி அடக்கிட்டு இருக்காங்கல்ல, அதை யோசிச்சு அவருக்கு டம்பிள்டு அப்படின்னு என்ன அர்த்தம்னா கீழே விழுகிறது, திடீர்னு கீழே விழுகிறது. அவர் திடீர்னு கீழே விழுந்தப்போ இவங்களாவது பின்னாடி ஓடி வந்துட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவும் சிரிப்பு அடக்கிட்டே இருந்தாங்களாம். அதை யோசிச்சு பார்க்குறதுக்கு அவங்களுக்கு இன்னும் சிரிப்பாக வருதான். ஸோ when we finished laughing on everyone's behalf and pushy-footed into the house, the stout guest was not to be seen. என்ன பண்ணுறாங்க, சிரிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, புஷி ஃபுட்டர்னா மெதுவாக நடந்து போகிறது. புஷினா என்னது, பூனை மாதிரி மெதுவாக நடந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போது அந்த ஸ்டவுட் அப்படின்னா அந்த நல்ல பப்ளியான ஜட்ஜ் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வந்துட்டு இல்லை. அண்ட் நெய்தர் வாஸ் த ஸ்டூல், அங்கே ஸ்டூலும் இல்லை. டிட் ஹீ டேக் இட் அவே வித் ஹிம் ஆஸ்க்ட் மை சிஸ்டர் டு மீ. ஸோ அவங்க சிஸ்டர் என்ன கேட்குறாங்கன்னா, அவரோடைய அந்த ஸ்டூலை தூக்கிட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அந்த ஸ்டூல் அங்கே இல்லை. ஸோ அவர் போகிறப்ப ஸ்டூலை தூக்கிட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க சிஸ்டர், இந்த நரேட்டர்கிட்ட கேட்குறாங்க. ஆஃப்டர் திஸ் இன்சிடெண்ட் இட் வாஸ் டிசைடட் தட் அ சேர் வுட் பி மேட் ஃபார் ஆர் ஹோம். இதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு ஒரு சேர் வேணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. The only practical difficulty is getting it made was that there wasn't a single chair in our village to show us a model. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் ஒரு சேர் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கார்பெண்டர்கிட்ட ஏதாவது ஒன்று கொடுத்து இந்த மாதிரியான செய்யுங்க நம்ம ஒரு சாம்பிளுக்கு கொடுக்கணும். ஆனால் வந்துட்டு அவங்க ஊர்லேயே வந்துட்டு ஒரு சேர் கூட இல்லையா, கார்பெண்டர்கிட்ட நாங்கள் கொடுத்து மாடலுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு சேருமே அங்கே இல்லை அப்படிங்கிறாங்க. Besides, there wasn't a single carpenter either who knew how to make one. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஊரில் இருக்க எந்த கார்பெண்டருக்கும் சேர் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா சேருங்கிறது ஒரு அபூர்வமான விஷயமா இருந்திருக்கு அப்படிங்கிறது இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அவங்க கார்பெண்டருக்கு கூட அதை செய்ய தெரியலை அப்படிங்கிறாங்க. No problem, we can buy one from the town, suggested my brother Padanna. Our father rejected it, saying it wouldn't be ஸ்டடினா வலிமையாக இருக்கிறது. ஸோ என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு யாருக்குமே தெரியாதுன்னு பேச்சு போயிட்டே இருக்குது. அப்போது பெடனா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பெடனா நரேட்டரோட பிரதர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரச்சனை கிடையாது, நம்ம வந்துட்டு டவுனில் வந்து ஒன்று வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதெல்லாம் வேணாம், அது வந்துட்டு ஸ்டடியாக இருக்காது, அது வந்துட்டு நல்ல திடனாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அத்தை or aunt said that there was a skilled carpenter in the neighboring village, that there wasn't a chair he hadn't made,
and the governor himself had praised him. அங்கே ஒரு அத்தை இருக்கிறாங்க, இவங்க எல்லாருக்கும் ஒரு அத்தை இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே ஒரு திறமையான கார்பெண்டர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஊர் பக்கத்து ஒரு ஊரில் இருக்கிறாரு. அவர் வந்துட்டு செய்யாத சேரே கிடையாது. அவன் ஊரில் இருக்க எல்லா சேரையும் அவர் தான் செஞ்சுருக்காரு. அவர் செய்யாத சேரே கிடையாது. ஏன் நம்ம கவர்னர் கூட என்ன பண்ணியிருக்காரு, அந்த சேர் செஞ்ச அந்த ஒரு இதை பார்த்து அவர் பாராட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. When my mother heard my aunt's second sentence, she turned her face as if to say, yes, yes, she's seen everything. ஸோ என்ன சொல்கிறாங்க, அவங்க அத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி கவர்னர் கூட பாராட்டியிருக்காரு, அவரை மாதிரி சேர் யாராலையுமே செய்ய முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த பசங்களோட அம்மா திரும்பி பார்த்து, அம்மா இவங்க தான் நேரில் போய் பார்த்தாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேஸை காட்டுறாங்க. My father called a worker, dispatched him to the carpenter's village and came and sat with us. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க வேலை பார்க்குற ஒருத்தவங்கள வந்துட்டு யாருக்கிட்ட அனுப்புகிறாங்க, டிஸ்பேட்ச்னா அனுப்பி வைக்கிறது. யார்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்கன்னா, அந்த கார்பெண்டரோட கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மரம் செய்வாங்கள்ல தச்சர்கள், அவங்களோட கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே வந்துட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. Now there was discussion on the kind of wood to be used for the chair. ஸோ இப்போ என்ன பிரச்சனை, இதுக்கு முன்னாடி சேரு செய்யணும்னு பிரச்சனை, அப்புறம் கார்பெண்டர் யாருங்கிற ஒரு டிஸ்கஷன் போச்சு. அதுக்கப்புறம் இப்போ அந்த சேரை எந்த பொருளில் செய்கிறது, எந்த வகை மரத்தில் செய்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது. அதுக்கு ஒரு டிஸ்கஷன் போகுது. Teak is the best. That's what will be light to lift and carry around and be steady at the same time, said our grandmother, pressing her stretched leg. Our party was extremely fond of her legs. She was forever stroking them. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, டீக் அப்படின்னா தேக்கு. அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, தேக்கில் செய்வோம், நம்ம தேக்கில் அந்த சேரை செய்வோம். ஏன்னா அது தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம எங்கே வேணால் தூக்கிட்டு போகலாம். அதுவும் இல்லாமல் நல்ல கனமாகவும் இருக்கும், திடமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி சொல்கிறாங்க. எப்படின்னா, காலை ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி ஒரு மாதிரி கால் நீட்டிகிட்டே எல்லா வீட்லேயும் உட்காருவாங்கல்ல. ஸோ அதனால் சொல்கிறாங்க, அவங்க பாட்டிக்கு வந்து இந்த அவங்க கால் மேலே ஒரு ஃபாண்டுனா வந்துட்டு ஒரு விஷயத்து மேலே நம்ம ஆர்வமாக இருப்போம்ல, அதுதான் சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரீம்லி ஃபாண்ட் ஆஃப் ஹர் லெக்ஸ். ஸோ அவங்க ஆர்வம் கிடையாது, அவங்க எப்போயுமே இந்த மாதிரி கால் நீட்டிகிட்டே இருப்பாங்க. ஸ்ட்ரோக்கிங்னாலுமே என்ன அர்த்தம்னா, நம்ம நீட்டிகிட்டே இருக்கிறது தான். ஸ்ட்ரோக்குனா குத்துறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பாட்டி வந்துட்டு எப்போயுமே என்ன பண்ணுவாங்க, காலை நீட்டிகிட்டே இருப்பாங்க. At the moment our maternal uncle, மாமனார் walked in. மெட்டர்னல் அங்கிள் அப்படின்னா அம்மா கூட பிறந்த பிரதர் இருக்காங்கல்ல, அவங்கள தான் மெட்டர்னல் அங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்டர்னல் அங்கிள் வராரு. Pedana ran and brought the stool. For a while the whole house spluttered into giggles before things settled down. இதில் ஸ்பெட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்ப்ளட்டர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும் குபீர்னு சிரிப்பாங்கல்ல, டக்கு டக்குன்னு, அதாவது நினைக்காத ஒரு நிமிஷத்தில் சிரிப்பாங்கள்ல, அந்த மாதிரி எல்லோரும் சிரிக்கிறாங்க. அங்கிள் வராரு, எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அங்கிள் வந்தோடனே பெடனா என்ன பண்ணுறான்னா, ஓடி போயிட்டு அவங்க அங்கிளுக்கு உட்கார்றதுக்கு அந்த ஒரு ஜட்ஜு விழுந்தார்ல, அதே ஸ்டூலை எடுத்துகிட்டு வராரு. அதனால் அவங்க குடும்பமே என்ன செய்யுது, சேர்ந்து சிரிக்குது. மாமனார் himself had chosen a spot to sit whenever he visited our house. Chop off his head and he would still sit down and nowhere else. ஸோ மாமனாருக்கு எப்போயுமே ஒரு பழக்கம் இருக்குது, என்னென்னா அவர் எப்போயுமே ஒரே இடத்துல தான் உட்காருவார். அவங்க வீட்டுக்கு வரப்போ அவர் ஒரே ஒரு பிளேஸ் தான், அவங்க வீட்டுக்கு எப்போலாம் வராரோ அங்கே தான் உட்காருறாராம். சாப் ஆஃபீஸ் கேட்னா அவர் தலையை வெட்டி போட்டாலும் கூட என்ன பண்ணுவாராம், அவர் அங்கேயே தான் உட்காருவாராம், வேறு எங்கேயும் போய் உட்கார மாட்டாராம். சும்மா காமெடி சொல்கிறாங்க, நீங்கள் தலையை கூட வெட்டி பாருங்கள், அவர் அங்கேயே போய் தான் உட்காருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. He would lean against the pillar adjoining the wall to the south of the store room. அவர் எங்கே உட்காருவார்னா, ஸ்டோர் ரூமுக்கு சவுத் சைடு பார்த்துருக்கிற ஒரு பில்லர் ஒன்று இருக்குது, அது எங்கன்னா செவத்துக்கிட்ட இருக்குது, அதில் தான் அவர் எப்பயுமே சாஞ்சு உட்காருவாராம். The first thing he would do as soon as he sat down was to loosen his tuft. இதில் டஃப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குடுமி. அவர் என்ன பண்ணுவார், உட்காந்த உடனே ஃபஸ்ட்டு அவர் ஏதோ ஒரு பின்னாடி முடி மாதிரி இருக்கும் போல், அதை என்ன பண்ணுவார், அதை அவர் லூஸ் பண்ணி விடுவார். கிவ் இட் அ குட் ஷேக், அப்போ என்ன பண்ணுவார், தட்டுவார். இப்போது சின்ன குழந்தைங்களாம் நம்ம வந்துட்டு குடுமி நிறைய போட்டிருந்தாங்கன்னா அம்மாவில் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்தோடனே அப்படி கழட்டி விட்டு உதறி விடுவாங்களா, அந்த மாதிரி அவர் பண்ணுறாரு. ஸ்க்ராச் ஹிஸ் ஹெட் அண்ட் டை இட் பேக் டைட்லி. தலையை நல்லா தடவி விட்டுட்டு, ஸ்க்ராட்ச்னால் வந்துட்டு சொறிகிறதுன்னு சொல்ல முடியாது, உரசிட்டு என்ன பண்ணுவார், மறுபடியும் என்ன பண்ணுவார்னா அவர் முடியை கட்டிக்குவார். He observed this ritual unfailingly. இந்த ரிச்சுவல், இது இப்படி பண்ணுறத அவங்க ரிச்சுவல்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வருவார், வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு உட்காருவார், இது எப்போயுமே அவர் கரெக்டாக பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க.
Then he would inspect the floor around him. Didn't see any money falling from your head, Anna would say with an impudent smile. அது தலையை தட்டுறாருல, தட்டி முடிச்சுட்டு தரையை பார்ப்பாராம், பார்த்துட்டு உட்காருவாராம். அப்போ பெடன்னா இருக்கார்ல அண்ணா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் உங்கள் தலையிலேருந்து எதுவும் காசு எதுவும் கீழே விழுந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டு நக்கல் பண்ணி சிரிப்பாங்களாம். ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு ஸ்டிஞ்சி பர்சன். ஸ்டிஞ்சினா பணத்துக்கு கஞ்சமாக செலவு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான பர்சன். ஸோ என்ன அங்கே தலையிலேருந்து காசு கீழே விழுந்துருச்சான்னு பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. He would always be pierced with such paper arrows whenever he visited us. பேப்பர் ஆரோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பேப்பரில் பண்ணுவோம்ல ராக்கெட்டு, அதுதான். அதாவது இங்கே என்ன இந்த வார்த்தை மூலம் என்ன சொல்ல வராங்கன்னா, சுருக்குன்னு குத்துற மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வலிக்காமல் சுருக்குன்னு குத்துற மாதிரி பேசுகிறது. ஏன்னா அவர் இது வந்துட்டு காமெடியாக பண்ணுறாங்க அப்படின்னு அவர் எடுத்துக்கிறாரு. ஆனால் வந்துட்டு எப்படின்னா, பேப்பர் ஆரோஸ் இந்த மாதிரி போட்டு ஸ்ட்ரைக் பண்ணால் வலிக்காது, பட் அது ஒரு தாக்குதல் தானே. அந்த மாதிரி இவர் எப்பப்பெல்லாம் வராரோ அப்பப்பெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது பேச்சு வாங்குவார் போல். He would sit mum with a smile like a stone pillar, as if to say, you are my relatives, if you don't tease me, who will? ஸோ மம் அப்படின்னா அமைதியாக. அவர் என்ன பண்ணுவார், அமைதியாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லுவார்னா, ஸ்டோன் பிள்ளையார்னா என்ன அர்த்தம்னா, நம்ம குத்து வச்ச அப்படி என்னமோ சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிள்ளையார் மாதிரி உட்காந்துட்டு என்ன பண்ணுவார்னா, என்ன சொல்லுவார்னா, நீங்கள் என்னோட சொந்தக்காரங்க, நீங்கள் கிண்டல் பண்ணாமல் யாருப்பா கிண்டல் பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி அவர் காமெடியாக சொல்வார் போல். when our ridicule overstep the limits. ridicule அப்படின்னா என்னன்னா கேலி செய்கிறது. அம்மா would pretend to chide us. chideனா scold, திட்டுறது. the last word would always ended in you monkeys. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, கலாய்ப்பாங்க. இந்த மாதிரி கலாய்ச்சிட்டு ஒரு ஓவரை தாண்டி போகும்ல, அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்களாம் பசங்களை, கழுதைகளா, அதாவது என்ன சொன்னாலும் முடிகிறப்ப கழுதைகளா, எப்படி சொல்கிறது, வாயம் மூடுங்க கழுதைகளா அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க அம்மா திட்டுறாங்க. as soon as மாமனார் sat down, அம்மா went towards the kitchen. like a lamp, அப்பா followed her. அவங்க மாமனார் என்ன பண்ணுறாங்க, உட்காடுறாங்க. அம்மா என்ன பண்ணுறாங்க, கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அவங்க அம்மாவை யார் ஃபாலோ பண்ணி போகிறான்னா, அவங்க அப்பா. எப்படி ஃபாலோ பண்ணுறாருன்னா, ஒரு லேம்ப்னா ஆடு மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. in a while அம்மா appeared in the passage, a silver tumbler of buttermilk seasoned with asafoetida in her hand, followed by அப்பா, who unseen by her appeared her movements for our benefits, as if to say, her brother has come it seems. ஸோ என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா உள்ளே போயிட்டு ஒரு சொம்பு நிறைய என்ன பண்ணுறாங்க, மோர் எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் அசஃபோடிட்டானா என்ன அர்த்தம்னா, பெருங்காயம் தூவிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மோர் எடுத்துகிட்டு வராங்க. அவங்க கூடவே யார் வரானோ அவங்க அப்பா. ஸோ அவங்க அம்மாவுக்கு தெரியாமலே அவங்க அப்பா என்ன வந்துட்டு ஒரு அப்பேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க அம்மா செய்கிறத அப்படியே காப்பி பண்ணிகிட்டே வருவாராம். அதாவது கேலி பண்ணுற மாதிரி. என்னென்னா, பார்த்தியா அவங்க அண்ணன் வந்திருக்காரு, இந்த மாதிரி பண்ணுறாரு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி பசங்களுக்கு செய்கை காமிச்சிட்டே அவங்க அப்பா வராம். லுக் அட் ஹர் டேக்கிங் buttermilk for him with so much care. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தியா அவங்க அப்பா அவங்க அண்ணனுக்கு எப்படி வந்துட்டு மரியாதையாக வந்துட்டு buttermilk எடுத்துகிட்டு வரா பார்த்தியா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. the aroma of the buttermilk and the asafoetida made us want to drink it right away. அவங்க கொண்டு வந்த மோர், அதில் கலந்துருக்க அந்த அசஃபோடிட்டா பெருங்காயெல்லாம் வந்துட்டு உடனே அந்த மோரை குடிக்கணுன்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு தூண்டுதல் வந்துட்டு பண்ணுமா, அந்த அளவுக்கு அந்த மோர் ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க. We believe that Mamanar visited us mainly to drink buttermilk. The buttermilk from our cows was the divine. Besides, we thought that our uncle was the stingiest person in the village. We firmly believed he never gave away anything to anyone. இவங்கெல்லாம் என்ன நம்பிட்டு இருக்கிறாங்கன்னா, இவங்க மாமனார் அவங்க வீட்டுக்கு வரதே வந்துட்டு இந்த பட்டர் மில்க் குடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து ரெடி பண்ணுற பட்டர் மில்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க மாடிக்கிட்ட இருந்து தான் இந்த பால் கறந்து பட்டர் மில்காக ரெடி பண்ணுவாங்க. அது வந்துட்டு தேவாமிர்தம் மாதிரி இருக்குமா, டிவைன்னா ரொம்ப ஒரு புனிதமாக இருக்கும், தேவாமிர்தம் மாதிரி இருக்குமா. பிசைட்ஸ் we thought our uncle was the stingiest person. ஸோ அதை தவிர்த்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க அங்கிள் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்டிஞ்சியஸ்ட்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, கஞ்சமான ஆள், இந்த கிராமத்தில் ஒரு கஞ்சமான ஆளுன்னு நினைப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க திடீர்னு நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவர் யாருக்குமே எதுவுமே கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்திருக்கிறாங்க. He himself had gone to Kannavaram to buy this
ஃபேம் black tongue milk cow for his sister. ஸோ அவரே வந்துட்டு என்ன பண்ணுறாருனா கண்ணாவரத்துக்கு போய் இந்த ஃபேமஸான பிளாக் டங்க்டு, அதாவது பிளாக் கலரில் இருக்க ஒரு நாக்கு வச்ச மில்ச்சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மில்ச் கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா கறவை மாடு, போய் அவங்க தங்கச்சிக்காக அவங்க சிஸ்டருக்காக வாங்கிட்டு வந்துருக்கிறாரு. My younger brother and sister doted on its cough. Whenever he came over and just before he left, he always went around the cow, gave it a pat. நெரேட்டரோட பிரதருக்கும் சிஸ்டருக்கும் வந்துட்டு அந்த கண்ணுக்குட்டி இருக்குல்ல, காஃப்னா கண்ணுக்குட்டி, அது மேலே வந்துட்டு ரொம்ப அன்பாக இருப்பாங்களாம். மாமனார் எப்போல்லாம் வராரோ வந்துட்டு அவர் திரும்ப போகிறப்போ அவர் கவுக்கிட்ட போய் அதை தடவி கொடுப்பார். பேட்னா தடவி கொடுக்குறாரு. He afraid his own evil eye would fall on it. ஸோ அவர் என்ன யோசிப்பார்னா, நம்மளே வந்துட்டு இந்த பசுவை கண்ணு வச்சுருவோம் போல் அப்படின்னு நினைப்பாராம். And uttered words of praise even if he was thrifty with them. இல்லை thrifty அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிக்கனமாக. அவர் என்ன பண்ணுறாருனா அவ்வளோ புகழ்ந்து அதை பேசுவாராம். அவர் வந்துட்டு கஞ்சமாக இருந்தாலும் கூட சிக்கனமாக இருந்தாலும் கூட அதை நல்லா புகழ்ந்து பேசுவார். My little siblings always had this big fear that once the milk dried up, the cow would be taken away to his house along with the calf. ஸோ அவங்க எப்போவுமே என்ன பயப்படுறாங்க, இந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி பயப்படுவாங்கன்னா, சிப்ளிங்ஸ்னால் கூட பிறந்தவங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னா, ஒருவேளை மாடு வந்துட்டு பால் கறக்கிறத நிப்பாட்டிடுச்சு அப்படின்னா ஒரு சர்டன் பீரியட் தான் வந்துட்டு பால் கறக்கும். அந்த கண்ணுக்குட்டி போட்ட டைமில் தான் பால் கறக்கும். ஸோ பால் கறக்கிறத நிப்பாட்டிடுச்சுன்னா இந்த மாடை வந்துட்டு அவன் கண்ணுக்குட்டியோடு கூட்டிகிட்டு போயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர்ஸு பிரதர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறார் நரேட்டர். The anticipation of this imagined separation only increased their fondness for the calf and their bitterness towards மாமனார். ஸோ இந்த மாதிரியான எண்ணம் வந்துட்டு அவங்களுக்கு என்ன, இந்த மாதிரியான சிந்தனை அவங்களுக்கு எதை உண்டாக்குதுன்னா, அவங்க கண்ணுக்குட்டி மேலே ஒரு அன்பையும் அவங்க மாமனார் மேலே ஒரு வெறுப்பையும் உண்டாக்குதுங்கிறாங்க. Whenever he relished the buttermilk, these small children punched and pinched with their very stares. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பட்டர் மில்கை வந்துட்டு அவர் குடிக்க வரப்பெல்லாம் வந்துட்டு அதை என்ஜாய் பண்ணுறப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்துட்டு முறைப்பாங்களாம். ஸ்டார்ஸ்னால் முறைக்கிறது, அதாவது பார்வையாலே அடிக்கிறது, குத்துறது, கிள்றது மாதிரி முறைப்பாங்களாம். ஏன்னா நம்ம கண்ணுக்குட்டியோட சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படிங்கிற ஒரு பயம். மாமனார் showed interest in the debate about the chair. He let it be known that he too would like one to be made for him. We too were glad to have a partner in this enterprise. என்டர்பிரைஸ்னால் ஒரு புதிய முயற்சி. ஸோ மாமனாருக்கும் இந்த சேர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இந்த சேரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் இந்த மாதிரியான ஒரு சேர் வேணும்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சரி சந்தோஷப்படுறாங்க, நம்ம கூட சேர்ந்து இன்னொருத்தரும் சேர் வாங்கணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. மாமனார் said that the neem tree was the best. It would keep the body cool. மாமனார் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஏன் வந்துட்டு வேப்ப மரத்தில் செய்யக்கூடாது அந்த ஸ்டூலை, ஏன்னா அது வந்துட்டு நம்ம உடம்பு நல்லா கூலாக வச்சுக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. When he expounded on the neem tree, Appa looked at him with round-eyed astonishment. Only the day before, Appa had been talking to the farmhand about cutting down an ancient diamond-hot neem tree in our cattle pasture and laying it out to dry. ஸோ இவர் வந்துட்டு அந்த நீம் ட்ரீயை பற்றி பேச ஆரம்பிச்சோடனே அவங்க அப்பா வந்துட்டு அப்படியே கண்ணை அப்படியே விரித்து பார்க்குறாரு. அஸ்டானிஷ்மெண்ட்னா அதிர்ச்சியாக பார்க்குறாராம். ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஃபார்ம் ஹேட்னா பண்ணையாள் கிட்ட சொல்லி வந்துட்டு அந்த ஒரு ரொம்ப நாள் பழமையான ஒரு நீம் ட்ரீயை கட் பண்ணியிருக்காங்க. டைமண்ட் ஹார்ட்னா அந்த அளவுக்கு பழமையான ஒரு ஸ்ட்ராங்கான நீம் ட்ரீயை கட் பண்ணி எங்கே வச்சுருக்காங்கன்னா கேட்டில் பேஷர்னு என்ன அர்த்தம்னா அந்த பசும்புல் மேய்ச்சலுக்கு ஒரு நிலம் இருக்குல்ல அங்கே வச்சுருக்காங்க. எதுக்குன்னா அது நல்லா ட்ரை ஆகணுன்றக்காக வச்சுருக்குறாங்க. ஸோ நான் இப்போ தான் வெட்டியிருக்கோம் நம்ம நீம் ட்ரீயே இவர் கரெக்டாக சொல்கிறாரேன்ற ஒரு ஆச்சரியத்தில் அவங்க அப்பா பார்க்குறாரு. Pedana said, making out of Puvarasu wood would be really good. It's a fine grinded wood without knots and glossy and strong too. ஸோ பெடனா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பூவரச மரம் இருக்குல்ல அதில் வந்துட்டு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த வுட்டு வந்துட்டு நல்லா இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி குறுன்னு இல்லாமல் நெருன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். நாட்ஸ்னால் அதாவது ஒரு மாதிரி நம்ம மரப்பட்டையெல்லாம் தொட்டோம்னா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்காது. அது பார்க்குறதுக்கும் நல்லா க்ளாஸியாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பெடனா சொல்கிறாரு. Our elder sisters said, all these are
light colored woods, ugly to look at. After a while, we will begin to even detest them. I am saying it will be the best to make it the color of ripe sugar cane or dark like sesame oil cake. அவங்க எல்டர் சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற எல்லா மரமே என்ன கலரில் இருக்கும்னா லைட்டாக இருக்கும், அது பார்க்கறதுக்குமே அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி இதை செக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எந்த கலரில் ரெடி பண்ணுவோன்னா, அதாவது ரிப் சுகர் கேன்னா நல்லா பழுத்த சுகர் கேன், ஒரு மாதிரி பிளாக் கலரில். அப்படி இல்லைன்னா வந்துட்டு செசமேனா என்ன அர்த்தம்னா எள்ளு ஆயில் கேக் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா எள்ளு உருண்டைன்னு வச்சுக்கலாம். எள்ளு உருண்டை கலரில் வந்துட்டு ஏதாவது ஒரு கலரில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இட்ஸ் யுவர் விஷ். The vision of a highly comfortable chair in black wood with a mirror-like gleam, with perfectly shaped front legs and curved back legs, yawning languorously to match the recline of the chair, flashed before our eyes. ஸோ இவங்க சொல்லி முடித்த உடனே என்ன ஆகுதுன்னா, இவங்களே இமேஜின் பண்ணுறாங்க. விஷன்னா ஒரு பிக்சர் மாதிரி இவங்களுக்கு கண்ணு முன்னாடியே தெரியுது. அதாவது அவங்களே இமேஜின் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு பெருசாக ஒரு கம்ஃபர்டபுளான சேரு, அது என்ன கலரில் என்ன வுட்டில் செய்யப்பட்டிருக்குன்னா ஒரு கருப்பான வுட்டில் செய்யப்பட்டிருக்கு. அது வந்து நல்லா வந்துட்டு பளபளன் இருக்குது. மிரர் லைட் க்ளீம்னா பளபளன் இருக்குது. அது ஃப்ரண்ட் லெக்ஸும் வந்துட்டு கரெக்டாக ஷேப் ஆகிருக்கு. அதே மாதிரி பேக் லெக்ஸும் ஷேப் ஆகிருக்கு. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அப்படின்னா, யானிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யானிங் ஆக்சுவலி கொட்டாவி விடுறது, லேகரஸ்லி அப்படின்னா சோர்வாக. ஸோ இது வந்துட்டு அவங்க ஹாப்பியாக அங்கே இருக்கிற மாதிரி அந்த இதில் இருக்க மாதிரி இவங்க இமேஜின் பண்ணுறாங்க, அந்த சேரில் உட்காந்துருக்க மாதிரி. டு மேட்ச் த ரிக்ளைன் ஆஃப் த சேர் ஃப்ளாஷ்ட் பிஃபோர் ஐஸ். ஸோ இது என்ன பண்ணுறாங்க, அந்த சேரோட அந்த உருவம் அவங்க கண் முன்னாடி வந்துட்டு போகுது அப்படிங்கிறாங்க. எவ்ரி ஒன் ஃபெல்ட் that she was right. So it was arranged for 2 chairs to be made immediately, one for us and the other for மாமனார். ஸோ எல்லோரும் சொன்னாங்க, சரி இவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சேரும் வந்துட்டு 2 சேர் செய்யணும்னு சொல்லி எல்லோரும் முடிவு பண்ணியாச்சு. ஒன்று அவங்களுக்கு, இன்னொன்று மாமனாருக்கு. when the 2 chairs arrived, we did not know which one to keep and which one to send to மாமனார். இந்த 2 சேர் வந்துருச்சு. இப்போ இவங்களுக்கு என்ன டவுட் வந்துருச்சுன்னா, எதை நம்ம வச்சுக்கிறது, எதை மாமனார்ட்ட கொடுக்குறதுன்னு ஒரு டவுட் வந்துருச்சு. இஃப் யூ லுக் அட் ஒன் யூ didn't need to see the other. they were like ராமா லக்ஷ்மணா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சேரை பார்த்தீங்கன்னா இன்னொரு சேரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ரெண்டுமே அப்படியே இருக்குது. எப்படி இருக்குன்னா, ராமனும் லக்ஷ்மணனும் மாதிரி, அது ரெண்டுமே பிரதர்ஸ் மாதிரி இருக்காது. we kept one and sent the other to மாமனார். இவங்க ஒன்று வச்சுக்கிறாங்க, ஒன்று யாருக்கு கொடுத்துட்றாங்கன்னா மாமனார் கொடுத்துட்றாங்க. we had a doubt had we sent the better one to him. ஸோ இவங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னா, நம்ம நல்ல சேரை நம்ம மாமனார் கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு இவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. One by one we took turns to sit on the chair. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்களாம் மாறி மாறி சேரில் உட்காடுறாங்க. never felt like getting up from it. ஸோ யாருமே வந்துட்டு அதுலேருந்து எந்திரிக்கணும்னு ஆசைப்படல. ஒருத்தவங்க மாற்றி உட்காடுறாங்க. but had to because others too had to be given a chance. ஸோ மனசே இல்லாமல் சேரை விட்டு எந்திரிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே உட்காந்து பார்க்கணும்ல. ஸோ அந்த அளவுக்கு அந்த சேர் மேலே அவங்க ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக அந்த சேர் அவங்களுக்கு தெரியுது. Pedanna sat and exclaimed appreciatively, "Aha!" He ran his hand over the arms of the chair. He sat cross-legged on it. Athai said, "We have to stitch a cover for it, otherwise it will get soiled." பெடானா வந்துட்டு அதில் உட்காந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ன சொல்கிறாருன்னா, அப்பா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் சேர் அந்த ஆர்ம்ஸ் இருக்குல்ல, அந்த சேரோட ஆர்ம்ஸில் வந்துட்டு அவர் கையை வைக்கிறாரு, அவர் காலை மடக்கி உட்கார்றாரு. ஸோ அவங்க அத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு ஒரு கவர் தச்சு போடணும், இல்லைனா இதெல்லாம் அழுக்காயிடும் அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க. My little sister and brother fought over it frequently. She would shout at him, "You have been waiting on it for so long, get up. I want to sit now. You have been sitting on it for so long, get up, I want to sit now." ஸோ இப்போ யாருக்குள்ளே சண்டை நடக்கும்னா, அவங்க சிஸ்டருக்குள்ளேயும் பிரதருக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை நடக்குது. என்னென்னா, என்ன கற்றுவாங்கன்னா, அவங்க சிஸ்டர் நீ தான் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கல, எந்திரி இப்போ நான் உட்காரணும்னு சொல்லிட்டு சண்டை நடக்குது. ஐயோ, I have just sat down. I look at her, Amma, he would say, his face puckering about as if about to cry. இதில் பியூக்கரிங்னா வந்துட்டு குத்துதல். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இப்போ தான் உட்காந்தேன். யோசிச்சு பாருங்கள் ஒரு சனாரி அப்படின்னா, எந்திரி நான் உட்காரேன்னு அவங்க தங்கச்சி சொல்லுது. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் இப்போ தான் வந்து உட்காந்தேன் அம்மா, அவங்க அம்மா கிட்டே கத்துற மாதிரி சொல்கிறாங்க.
ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த வீட்டுக்குள்ளே நடக்கணும் அந்த கலாட்டாலாம் நடக்குது அந்த சேருக்காக. The news of the arrival of our chair spread like fire around the village. People, children and adults arrived in hordes to see the chair. இதில் ஹார்ட்ஸ் அப்படின்னா கும்பலா, நான் இவங்க சேர் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு ஊர் பூரனாயிருது. ஒரு தீ மாதிரி, காட்டு தீ மாதிரி இந்த விஷயம் பரவிடுது. ஸோ மக்கள், குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கூட்டம் கூட்டமாக சேரை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. A few even stroked it. சிலவங்க என்ன பண்ணுறாங்க, அதை தொட்டு பார்க்குறாங்க, ஸ்ட்ரோக் பண்ணி பார்க்குறாங்க. An old man lifted the chair, quite heavy. He made it steady. He commended the carpenter. ஒரு வயசானவர் என்ன பண்ணுறாரு, அதை தூக்கி பார்த்துட்டு, அம்மா நல்ல கனமாக இருக்கே, நல்ல திடனா செஞ்சுருக்கிறாருல அந்த கார்பெண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. A few days passed. கொஞ்ச நாள் என்ன ஆகுது, கொஞ்ச நாள் நகருது. One night someone knocked on the door. Pedana, who was sleeping in the inner pile, opened the door. பயல் அப்படின்னா வெரண்டா, அதாவது வெரண்டா கடியில். அப்போ ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, திடீர்னு நைட்டு டோரை தட்டுறாங்க, கதவை தட்டுறாங்க. அப்போ பெடனா வந்து தூங்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, டோர் ஓப்பன் பண்ணுறாரு. They just that an important person had just Jay said that an important person has just died in the village and they needed the chair. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஊர்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு சேர் தேவையா அப்படின்னு சொல்கிறாங்க. Since the deceased was also known to us, we too attended the funeral. Deceasedனா இறந்தவங்க. ஸோ அந்த இறந்தவங்க வந்துட்டு இவங்களுக்கும் தெரிஞ்சவங்க இருந்தனால அந்த ஃபியூனரல்னால் அந்த இறுதி சடங்கை இவங்களும் அட்டன் பண்ணுறாங்க, இவங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் அட்டன் பண்ணுறாங்க. It was on our chair that they have propped up the eminent person. இதில் ப்ராப் அப்படின்னா வந்துட்டு ஒரு வந்துட்டு நிறுத்தி வச்சுருக்கிறது, சாத்தி வச்சுருக்கிறது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த டெட் பாடியை வந்துட்டு அந்த சேரில் தான் அவங்க சாத்தி வச்சுருக்கிறாங்க. அங்கே யார் இருக்காங்கன்னா, அந்த எமினன்ட் பர்சன், இந்த மேம்பட்ட ஒருத்தவர், ஏன்னா இம்பார்ட்டண்ட்டான பர்சனில் அவர் அவரோட பாடியை அந்த சேரில் வச்சுருக்காங்க. Till now in our village they always seated the corpse only on the floor. இப்போ வரைக்கும் அவங்க கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, காப்ஸ் அப்படின்னா வந்துட்டு பிரேதம், உடம்பு. அந்த உடம்பு என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே தரையில் தான் சாத்தி வச்சுருப்பாங்களாம். A grinding stone was laid on the floor and propped up to keep the corpse from rolling away. ஸோ அங்கே என்ன இருக்குன்னா, கிரைண்டிங் ஸ்டோன்னா ஆட்டுக்கல் இருக்குல்ல, அந்த கிரைண்டிங் ஸ்டோன்னால் ஆட்டுறது தானே. இந்த காலத்தில் வந்துட்டு அந்த குத்துவாங்கல்ல, குத்துறத ஆட்டுறதுக்கு வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த கல்லை வச்சுட்டு அதில் சாத்தி வச்சுருப்பாங்க, ஏன்னா வந்துட்டு அந்த உடம்பு விழுந்துடக்கூடாதுன்ட்டு. A gunny sack stuffed with millet straw would be rested against it. அதுக்கு எதிராக என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஒரு கன்னி ஸ்டாக் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம இது இருக்குல்ல கோணிப்பை, அந்த கோணிப்பை என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, மில்லட் ஸ்ட்ரா அப்படின்னா, மில்லட் ஸ்ட்ரானா என்ன சொல்கிறது, வைக்கோலை வச்சுட்டு அதில் சாத்தி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே அதுக்கு அகெயின்ஸ்டாக சாத்தி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அது விழுகக்கூடாதுன்னு. அகெயின்ஸ்ட் திஸ் பால்ஸ்டர். இதில் பால்ஸ்டர் அப்படின்னா என்னென்னா, ஒரு தலையணை, அந்த சாக்னால் உள்ளே வந்துட்டு வைக்கோலை வச்சு ஒரு தலானி மாதிரி உண்டாக்கி அங்கே கிரைண்டிங் ஸ்டோனை வச்சு அந்த சாத்தி வச்சு இதுக்கு முட்டு கொடுத்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்படி தான் எப்போயுமே பண்ணுவாங்க. The corpse would be placed as if reclining on it. ஸோ அதில் உட்காந்துருக்கிற மாதிரி இந்த காப்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் எப்போயுமே பண்ணுவாங்க. அந்த டெட் பாடி வந்துட்டு இதில் அப்படியே சாஞ்சு இருக்குமா, அந்த மாதிரி அவங்க உட்கார வைக்கிறாங்க. From where our townspeople picked up this new fad of propping up a corpse on the chair. இதில் ஃபேட் அப்படின்னா ஃபேஷன். ஸோ எப்போ இருந்து நம்ம கிராமத்து மக்களுக்கு பணம் இருக்குல்ல, அதை வந்துட்டு சேரில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபேஷன் எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியலை அப்படிங்கிறாங்க. we had no clue. ஸோ எங்களுக்கு தெரியலை எப்போலேருந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இவங்க ஆரம்பிச்சு விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃப்ரம் த டே ட்ரபிள்ஸ் பிகேன் ஃபார் அவர் சேர். ஸோ அந்த நாள்லேருந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க சேருக்கு ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருது. they had moved from floor tickets to chair tickets. ஸோ என்ன ஆகுதுன்னா, எப்போவுமே தரையில் தான் உட்கார வச்சுருக்காங்க, இப்போ சேரில் உட்கார வைக்கிறாங்கல்ல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாடியை ஃப்ளோர் டிக்கெட்லேருந்து சேர் டிக்கெட்டுக்கு மாற்றிடுறாங்க அப்படிங்கிறாங்க. when the occasion in that household was over, they left the chair in our front yard. ஸோ அக்கேஷன்னா அந்த சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அவங்க வீட்டில் சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சேரை எங்கே சாத்திட்டு போயிடுவாங்கண்ணா, எங்கே வச்சுட்டு போயிடுவாங்கண்ணா, அவங்க வீட்டு முற்றத்தில் ஃப்ரண்ட் யார்டில் வச்சுட்டு போயிடுறாங்க. The children of the house were scared even to look at the chair. ஸோ அந்த குழந்தைங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வேணும்னு சண்டை போட்டுருந்துச்சுல, அந்த குழந்தைங்க இப்போ வந்துட்டு அந்த சேரை பார்க்குறதுக்கே பயப்படுங்களாம். We had the servant take it to the well and give it a good hot scrub with hay
and wash it down with a 15 big bucket of water. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வேலையாள்கள்கிட்ட கொடுத்து அந்த சேர் எடுத்துகிட்டு போய் கிணத்துக்கிட்ட வச்சு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தேய்ங்க. ஹெய்னா வந்துட்டு வைக்கோலை வச்சு நல்லா தேய்ச்சி ஒரு 50 பக்கெட் தண்ணி எடுத்து ஊற்றி அதை கூட்டிகிட்டு வந்து வைப்பாங்களாம். அதை ப்யூரிஃபை பண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஈவன் ஆஃப்டர் செவரல் டேஸ் no one had the guts to sit on it. We didn't know how to bring it back into use. ஆனாலும் ஒரு 15 நாளுக்கு அப்புறமும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ ரொம்ப நாள் ஆகிடுது. ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறமும் கூட அதில் உட்கார முடியல அவங்களால. நம்ம எப்படி வந்துட்டு இதில் பழையபடி உட்காருது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துடுது. ஃபார்ச்சுவஸ்லி, இதில் ஃபார்ச்சுவஸ்லி அப்படின்னா தற்செயலா. A guest arrived our house one day. We had the chair brought for him. Don't bother, I'll sit here, he said and went towards the cloth mat. ஸோ அப்போ தற்செயலாக என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே போய் சேர் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதுக்கு அவங்க இல்லை தேவையில்லை அப்படின்னு நான் இங்கே தரையில் இருக்கிற அந்த பாயிலே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. We were afraid that he would sit on the floor. The whole family persuaded him to sit on the chair. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அவர் வந்து தரையில் அமர்ந்துட போகிறான்னு பயப்படுறாங்க. ஸோ எல்லா ஃபேமிலியில் இருக்க எல்லா மெம்பரும் உட்காருங்க, சேரில் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. As soon as he sat down, my little brother and sister flee to the garden in the backyard. ஸோ அவர் அந்த சேரில் உட்காந்ததுக்கப்புறம் அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருக்கிறவங்க பசங்க பிரதர் சிஸ்டர் வந்துட்டு பயந்துக்கிட்டு எங்கே ஓடிடுறாங்கன்னா கார்டனுக்கு ஓடிடுறாங்க. Now and then they peeped in and see what happened to the man on the chair. peepedனா உள்ளே அப்படியே எட்டி பார்க்குறது. அப்பப்போ எட்டி பார்ப்பாங்களாம் பேக்யார்ட்லேருந்து அந்த சேரில் உட்காந்த மனுஷனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க. ஏன்னா அவ்வளோ பயப்படுறாங்க அந்த சேர் மேலே. The next day, a local elder dropped by and chose to sit on the chair on his own, bringing us even more belief. அதுக்கப்புறம் லோக்கலில் இருக்க ஒரு வயசானவர் என்ன பண்ணுறாரு, வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவரே வந்து சேரில் உட்கார்றாரு. வீட்டுக்கு வர்றாரு, வந்து அவரே சேரில் உட்கார்றாரு. அது அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சேரில் எந்த பிரச்சனை இல்லைன்னு தெரியுது. He is rehearsing on the chair now itself, whispered Pedana in my ear. ஸோ அதுக்கு பெடனா வந்துட்டு இவரோட நரேட்டர் காதல் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே இவர் வந்துட்டு இவன் இல்லை. ஸோ இப்போவே இவர் வந்துட்டு ஒத்திகை பார்த்துக்கிறாரு பார்த்தியா அப்படி. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா அவர் வயசாகிட்டு வருது இல்லை. ஸோ இன்னும் ஒரு நாளில் போய் அவரும் இந்த மாதிரி சேரில் உட்கார போகிறாரு. அதனால் இப்போவே ஒத்திகை பார்க்குறாருன்னு சொல்கிறாரு. பெடனா யார்கிட்ட சொல்கிறார், நரேட்டர் கிட்ட. திஸ் இஸ் ஹவ் வி சீசன் த சேர். இல்லை சீசன் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நார்மலாக ஃபுட்டில் சீசன் பண்ணுறது எப்படின்னா அதில் ஃப்ளேவரை கூடுறதுக்காக நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கறது தான் சீசனிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சேரை சீசன் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி நிறைய பேர் உட்கார வச்சு பழக்கப்படுத்துறது. ஃபர்ஸ்ட் த எல்டர்ஸ் இன் த ஃபேமிலி சேட் ஆன் இட். ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க குடும்பத்தில் பெரியவங்கலாம் இந்த சேரில் உட்காடுறாங்க. த சில்ட்ரன் வேர் ஸ்டில் அஃப்ரைட். குழந்தைங்க வந்துட்டு இன்னும் அதில் உட்காரதுக்கு பயப்படுறாங்க. மை லிட்டில் சிஸ்டர் வுட் பெக் மை லிட்டில் பிரதர், why don't you sit on it first da? He would retort instantly, why don't you sit and see? அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பவுமே அந்த குழந்தைங்க சண்டை போட்டுருப்பாங்களே, நான் உட்காரேன்ட்டு. ஆனால் இப்போ பயப்படுறாங்களாம். ஸோ அந்த தங்கச்சி சொல்லுது எப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த தங்கச்சி என்ன கேட்டுச்சுன்னா, நீ ஏன் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்க, எந்திரி நான் உட்காரேன்னு சொல்லிச்சில்ல அந்த பொண்ணு. இப்போ என்ன சொல்லுதா, நீ தான் நீ ஏன் அதில் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குது அவங்க பிரதர்கிட்ட. அதுக்கு அவர் என்ன சொல்கிறது, ஏன் நீ தான் உட்காந்து பாரேன் அப்படின்ற மாதிரி அவங்க பிரதர் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறான். Sugandhi from the neighboring street came by and put her baby brother on the chair. ஸோ அவங்க பக்கத்து தெருவுலேருந்து யார் சுகந்தின்னு ஒருத்தவங்க வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தம்பி அதில் உட்கார வைக்கிறாங்க. பேபி பிரதர்னால் தம்பியை வந்துட்டு அந்த சேரில் உட்கார வைக்கிறாங்க. It was only from then on that children of our house sat on the chair without fear. அதில் வந்துட்டு இந்த குழந்தைய உட்கார வச்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சேரில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சேரில் உட்கார ஆரம்பிக்கிறாங்க. Again one night someone died and they took away the chair. மறுபடியும் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, இறந்து போயிடுறாங்க. அந்த சேரை இவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த கிராமத்துக்காரவங்க. This happened ever so often. We sent away the chair with sadness. இது எப்பயுமே நடக்கிறது, ரொம்ப ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாருமே அவங்க சேரை வந்து கேட்குறப்ப இவங்க எப்படி கொடுத்து விட்றாங்க, ஒரு சோகத்திலே கொடுத்து விட்றாங்க. The mourners who came interpreted our sadness differently. They assumed that we too were mourning for the dead. ஸோ மோனஸ் அப்படின்னா அந்த அழுகிறவங்க. ஸோ வந்துட்டு இறந்து போயிட்டாங்கம்மா, எங்கள் வீட்டில் சேரை கொடுங்கம்மான்னு அழுதுகிட்டே கேட்பாங்கல்ல. அப்போ இந்த பசங்களும் அழுதுகிட்டே கொடுப்பாங்களாம். ஸோ இன்டர்பிரட்டட் அப்படின்னா நினச்சிக்கிறது. ஸோ அவங்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் சாவு நடந்துருச்சுல, அதுக்கு தான் அவங்க அழுகிறாங்க போலன்னு அவங்க நினச்சிக்கிறாங்களாம். We were irritated that our sleep was being thus disturbed.
Akka remarked one day, God knows why these wretched people have to go and die at such unearthly hours. ஸோ அவங்க அக்கா வந்துட்டு இவங்க தூக்கம்லாம் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுல்ல, நைட்டு தான் வந்து கதவை தட்டி கேட்குறாங்க. ஸோ அவங்க தூக்கம் வந்துட்டு கெடுது. அவங்க அக்கா ஒரு தடவை என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளுக்கு தான் வெளிச்சம், என்னென்னா இந்த மக்கள்லாம் வந்துட்டு ஏன் நைட்டு வந்துட்டு எல்லோரும் தூங்குறப்ப லேட்டானதுக்கப்புறம் செத்து போகிறாங்க, ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா said எக்ஸாஸ்பரேட்டட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அனாய்டு. ஸோ அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, குட் சேர் வி மேட் ஃபார் த கார்ப்ஸஸ் ஆஃப் அவர் வில்லேஜ் டு சிட் ஆன். சை. ஸோ என்ன சொல்கிறேன், நல்ல சேர் வாங்கியிருக்கோம், நம்ம கிராமத்தில் இருக்கிற எல்லா டெட் பாடியும் உட்கார மாதிரி நல்ல சேர் வாங்கியிருக்கோம், சை அப்படின்னு சொல்லி எரிச்சப்பட்டு சொல்கிறாரு. ஆல் பிகாஸ் த சேர் வாஸ் ஆர்டர்ட் அட் அன் இன்ஆஸ்பிஷியஸ் டைம் சேட் ஆர் அண்ட். ஸோ இதில் சொல்லுவாங்க, எல்லாமே சகுனம் சரியில்லைன்னு சொல்லுவாங்கள்ல, யாராவது வீட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க அத்தையும் சொல்கிறாங்க, நம்ம இந்த சேரை வந்துட்டு சரியான சகுனத்தில் வாங்கலை போல் அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை சொல்கிறாங்க. பெடனா ஃபைனலி தாட் ஆஃப் அன் ஐடியா, வி கெப்ட் இட் டு ஆஃபர்ஸ். ஸோ பெடனாக்கு ஒரு ஐடியா வருது. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த ஐடியாவை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அம்மா சென்ட் மீ ஆன் அன் errand டு மாமனார் ஹவுஸ் ஒன் டே வென் ஐ என்டர்ட் ஹிஸ் ஹவுஸ். There he was sitting in splendor on his chair and popping betel leaves into his mouth. எரான்னா அப்படின்னா ஒரு சிறு வேலையாக வந்துட்டு போயிட்டு வருது. ஸோ அம்மா என்ன பண்ணுறாங்க, நரேட்டரை வந்துட்டு மாமனார் வீட்டுக்கு ஒரு சின்ன வேலையாக அனுப்புகிறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வீட்டுக்கு போகிறாரு, அங்கே மாமனார் உட்காந்துருக்கிறாரு. When I entered his house, there he was sitting on splendorous on his chair அண்ட் பாப்பிங் பீட்டல் லீவ்ஸ் இன்டு ஹிஸ் மவுத். ஸ்ப்ளெண்டரஸ் அப்படின்னா அப்படியே ஒரு ஒய்யாரமாக சொல்லலாம், பகட்டாக உட்காந்துருக்காரு அவர் சேரில் உட்காந்துக்கிட்டு. பீட்டல் லீவ்ஸ் அப்படின்னா நான் வெத்தலை போட்டுட்ருக்காரு அவர் வாயில். இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் பாஸ் டைம் இன் இட் செல்ஃப் டு see him prepare and chew the betel leaves. ஸோ இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நேரம் போக்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான். ஏன்னா அவர் வந்து அந்த பீட்டல் லீவ்ஸ் எடுத்து வாயில் போட்டு மெல்றாருல, அந்த ப்ராசஸை பார்க்குறதுக்கு இவருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது போல் நரேட்டருக்கு. கேர்ஃபுல்லி வித் அட்மோஸ்ட் ஜென்டில்னஸ் ஸோ அஸ் நாட் டு இன்ஜூர் இட். அதாவது அதுக்கு வலிக்காத மாதிரி மெதுவாக அவர் பொறுமையாக எடுக்கிறாராம். ஹீ வுட் ஓப்பன் ஹிஸ் பிலவ்ட் பீட்டில் பாக்ஸ். அந்த பீட்டில் வெத்தலை பெட்டி வச்சுருப்பாங்கல்ல, அதை மெதுவாக ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ தான் அந்த மாதிரி வெத்தலை பெட்டிலாம் இல்லை, அந்த காலத்துலாம் எப்போயுமே கையில் ஒரு வெத்தலை பெட்டியோடய சுற்றிட்டு இருப்பாங்க. நீங்கள் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அந்த மாதிரி. அ ஸ்பேன் வைட் அண்ட் எல்போ லாங். அது வந்துட்டு ஸ்பேனுனா நம்ம கை இருக்குல்ல, அந்த சின்ன விரல்லேருந்து ஒரு ஜான் சொல்லுவாங்கள்ல, ஒரு ஜான் கையில் அளப்போம்ல, அந்த ஜான் அளவுக்கு அது ஒய்டாக இருக்குது, அதாவது அகலமாக இருக்குது. நம்ம முட்டி எல்போ சைஸ்க்கு வந்துட்டு லாங்காக இருக்குது. முலம் ஒரு ஜான் அகலம், ஒரு முலம் நீளம்னு வச்சுக்கலாம். 4 fingers ஹைஸ், அதாவது 4 விரல் வச்சா அதுக்கு எப்படி ஹைட் இருக்கும் அந்த மாதிரி 4 finger ஹைட் அந்த பெட்டியோட அளவை சொல்கிறாங்க. He would clean and burnish it every day till it shone like gold. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அதை அழகாக தொடச்சி பலன்னு வச்சுருக்கிறாராம். அதை எப்படி பார்க்குறதுக்கு தங்கம் மாதிரி மினுமினுக்கு தான். He would reverently take out his paraphernalia அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மற்ற ஜாமான்லாம் அந்த சுண்ணாம்பு பாக்கு இதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த சின்ன சின்ன வைக்கிறது மாதிரி இந்த பிக்சர்லேயே போட்டிருப்பாங்க, அந்த மாதிரியானது எல்லாத்தையும் அவர் வந்துட்டு எப்படி எடுக்கிறாரு, ஒரு கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணுறாரு. அதை as if taking things ஃப்ரம் அ பூஜா பாக்ஸ், ஏதோ பூஜா அறையிலேருந்துட்டு ஏதோ ஒரு பெட்டி எடுக்கிற மாதிரி அவர் பயபக்தியோடு அவர் எடுக்கிறாராம். Though he wiped the betel leaves clean, he never pinched off the stalk. இதில் ஸ்டால்க் அப்படின்னா அந்த மேலே ஒரு காம்பு மாதிரி இருக்கும்ல, அதை நல்லா தொடச்சாலுமே என்ன பண்ணுவார், அந்த காம்பு வந்துட்டு பிச்சு போட மாட்டாராம். So thrifty was he. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை கூட வேஸ்ட் பண்ண முடிகிறது, எவ்வளோ ஒரு சிக்கனமாக இருக்கிறாரு பார்த்தீங்களா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. If he found a chorus leaf, he would strip the veins off. அதாவது குறைன்னு இருக்கும்ல அந்த இலை, அந்த இலையை வந்துட்டு எடுத்தால் மட்டும் அவர் என்ன பண்ணுறாரு, அதில் இருக்க அந்த பெரிய, நீங்கள் பேக் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல அந்த காம்பு வந்துட்டு நீளமாக இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு போல். which always made us think of old riddle chant about betel leaf. ஸோ இந்த மாதிரி இவர் பண்ணுறது வந்துட்டு எப்படி தெரியுதுன்னா, பழங்கால ஒரு பழமொழி இருக்குல்ல, அதை வந்துட்டு சொல்லுவாங்கல்ல பீட்டல் லீவ்ஸை பற்றி, அது எங்களுக்கு ஞாபகம் வருமா இவர் எப்பப்பெல்லாம் அந்த இதை கையாளுறாரோ. கேட்ச் ஹோல்ட் ஆஃப் முத்தப்பன் ஸ்ட்ரைப் ஆஃப் ஹிஸ் ஸ்பைன்
ஸ்மேர் ஹிம் வித் ஃப்ரெஷ் பட்டர். அதாவது கேட்ச் ஹோல்டுனா ஒருத்தவங்கள வந்துட்டு பிடிச்சி வச்சுக்கோ அப்படின்னா, அதாவது முத்தப்பனை வந்துட்டு பிடிச்சி வச்சுக்கோ எப்படின்னா, இந்த வெத்தலையில் இருக்க அந்த ஸ்பைன் இருக்குல்ல, அந்த முதுகு தண்டு, ஸ்பைன்னா முதுகு தண்டு, ஆனால் வெத்தலையில் முதுகு தண்டுனா அந்த காம்பு மாதிரி இருக்குல்ல, அதை வந்துட்டு உரிச்சு போடுறவனு. ஸ்மேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பூசு, அவனை வந்துட்டு வெண்ணெயை வச்சு பூசிவிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. மேபி வந்துட்டு அந்த மாதிரி திருப்தியாக இருக்கிறாங்களா, அந்த மாதிரி சிக்கனமாக இருக்கிறவங்கள கூடயே வச்சுக்கோங்க அப்படிங்கிறது அர்த்தம் போல். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான், என்னோட இன்டர்பிரிட்டேஷன் இதுதான். இல்லை வேறு ஏதாவது இந்த பழமொழிக்கு உங்களுக்கு தெரியாத இன்டர்பிரிட்டேஷன் ஏதாவது தெரிஞ்சுன்னா இல்லை இப்படி தான் அதுக்கு அர்த்தம்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பழமொழி அவங்களுக்கு ஞாபகம் வருது இந்த மாதிரி அவர் வெத்தலையை ஹேண்டில் பண்ணுறப்போ. He would sniff the broken areca nut. Sniffing was supposed to ward off intoxication. அதாவது அரேக்கா நட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாக்கு. ஸோ என்ன பண்ணுறாரு, எப்போயுமே அவர் பாக்கை வந்துட்டு நல்லா மோந்து பார்ப்பார் போல். ஸ்னிஃபிங்னா மோந்து பார்க்குறது வந்துட்டு எதுக்கு ஹெல்ப் பண்ணும், வார்ட் ஆஃப்னா வந்துட்டு விரட்டி அடிக்கிறது. எதை விரட்டி அடிக்கும் அப்படின்னா, அதில் இருக்க ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்டாக்சிகேஷன் தான் அப்படி சொல்கிறது, இந்த போதை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக தானே வெத்தலை போடுறாங்க. அந்த மாதிரியான விஷயத்தை வந்துட்டு அதை விரட்டி அடிச்சிடும் அப்படிங்கிறாங்க. வார்ட் ஆஃப்னா விரட்டி அடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா வந்துட்டு ஒரு விஷயத்தில் வந்து காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் போல் இன்டாக்சிகேஷனை. தென் ஹீ வுட் ப்ளோ ஆன் த நட். அதனால் கையில் வந்துட்டு நசுக்கு என்ன பண்ணுறாரு, ஊதுவார். டு கெட் ரிட் ஆஃப் இன்விசிபிள் ஏர்கானட்ஸ் வார்ம்ஸ், தட்ஸ் வை. ஸோ அதில் வந்துட்டு சின்ன சின்ன பூச்சி ஏதாவது இருந்துரும்ல, வார்ம்ஸ், அதுக்காக தான் அதை வந்துட்டு உரசுறாரு. தூசி இங்கே தான், அதை தான் அப்படி சொல்கிறாங்க. திஸ் ஸ்னிஃபிங் அண்ட் ப்ளோயிங் ஸ்லோ டு பிகின் வித் would increase in speed. ஸோ கொஞ்சம் மெதுவாக வந்துட்டு உரசி ஊதுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் போக ஸ்பீடாக வந்துட்டு அதை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஹேண்ட் மூவிங் ஃப்ரம் நோஸ் டு மவுத் until the great noise osmosh it was popped into mouth tobacco. ஸோ என்ன பண்ணுறாரு, நல்லா அதை வந்துட்டு உரசிட்டு என்ன பண்ணுவார், அதை வாயில் போடுவார். ஓஸ்முஷ்னா என்ன அர்த்தம்னா, அதை வந்துட்டு ஊதுறது தான் அந்த சவுண்ட் சொல்கிறாங்க. ஃபுன்னு ஊதிட்டு என்ன பண்ணுறாரு, வாய்க்குள்ளே போடுறாரு. டபக் அப்படின்னா வாய்க்குள்ளே போடுறாரு. நம்ம சொல்லுவோம்ல டபக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. To find out how tidy a person is, all one has to do is to look at the lime paste டப்பா. இதில் லைம் பேஸ்ட்னா சுண்ணாம்பு. ஸோ இவர் வந்துட்டு எவ்வளோ சுத்தமானவருங்கிறத எதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம்னா, அவரோட சுண்ணாம்பு டப்பாவை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாமா. வேர் திஸ் வாஸ் கன்சர்ன் மாமனார் வாஸ் அன்மேட்ச்ட். இதை வந்துட்டு நம்ம இது பண்ணோன்னா இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிறாங்க. Even the excess lime paste on his finger wasn't wiped off unnecessarily on other subject. அவர் வந்துட்டு அந்த லைம் பேஸ்ட் எடுக்கிறாருல, அதில் எக்ஸ்ட்ரா அது விரலில் ஒட்டி இருந்துச்சுன்னா கூட அது என்ன பண்ணுமா, வேறு இதில் கூட அவர் தடவ மாட்டாராம். You could press his lime paste டப்பா to your eyes with reverence. அதாவது அந்த லைம் பேஸ்ட் டப்பாவை பார்த்தா நம்மளே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாமா, அதாவது பயபக்தியோடு நம்ம ஒத்திக்கலாம். அந்த அளவுக்கு அவர் டிவைன் அதை வச்சுருக்கிறாரு. His everyday torch bought 15 years ago was still in use, bright and spanking new as if bought just now. 15 வருஷத்துக்கு முன்னாடி எவ்ரிடே டார்ச் இருக்கும்ல, முன்னெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு சில்வர் டார்ச் மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்துட்டு பேட்டரி போட்டு அதை அடிச்சுட்டே போவாங்க. அந்த டார்ச் 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அவர் இன்னும் புதுசு மாதிரி வச்சுருக்கிறாராம். அவர் அவ்வளோ பாதுகாத்து வச்சுருக்கிறாரு. The one bought by our family at the same time had sprung a leak. Dented, yellowish, unpitiable, it looked like a chronic patient about to die. ஸோ அவங்க கூடவே சேர்ந்து இவங்களும் என்ன வாங்கியிருக்காங்கன்னா இதே மாதிரி வாங்கியிருக்காங்க. ஆனால் அது இப்போ டேமேஜ் ஆகிருக்கு. அது என்ன கலரில் ஆயிடுச்சுன்னா பார்க்கறதுக்கு மஞ்சள் கலர்லாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கான். அதை பார்த்தா எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் சாக போகிற ஒரு பேஷண்ட் மாதிரி இருக்கான். அந்த அளவுக்கு அந்த பேட்ரி, அந்த அளவுக்கு அவர் இவங்க எப்படி வச்சுக்கிறாங்க, அவங்க எப்படி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. No one but him could use the chair in his house. The first thing he did as soon as he got up every morning was to wipe it. ஸோ என்ன பண்ணுறாருனா, அவங்க வீட்டில் வேறு யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, இவர் ஒரு ஆள் தான் அந்த சேரை யூஸ் பண்ணுறாரு. ஸோ காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுவார், நல்லா தொடச்சி வைக்கிறாரு. Had it to be shifted, he himself carried it and put it down carefully, as if placing down gently a mud pot brimming with water. ஸோ என்ன பண்ணுறாங்க, அதை சேரை அந்த இடத்துலேருந்து நகர்த்தி வைக்கிறப்ப என்ன பண்ணுறாரு, இவரே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ மண்பானையில் தண்ணி நிரம்பி வழிகிற மண்பானை, பிரிம்மிங் அப்படின்னா என்னென்னா நிரம்பி வழிகிறது, தண்ணி நிரம்பி வைக்கிற மண்பானையை வந்துட்டு இவ்வளோ கேர்ஃபுல்லாக தூக்கிட்டு வருவோம், அந்த மாதிரி தூக்கிட்டு வந்து அந்த சேரை அவர் பத்திரமா வைக்கிறாராம். As soon as he saw me, மாமனார் greeted me. ஸோ இதெல்லாம் அவ்வளோ நேரம் அவர் வந்துட்டு
அவர் மாமனாரை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ தான் வந்துட்டு மாமனார் வந்துட்டு இவரை பார்க்குறாரு, நரேட்டரை. உடனே வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. வெல்கம் டியர் நெஃப்யூ, வாண்ட் யூ ஹேவ் சம் பீட்டில்? ஸோ அவர் சொல்கிறார், வா மருமகனே, நெஃப்யூனா மருமகன், வா மருமகனே நீ இந்த வெத்தலை போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தென் ஹி ஹிம்செல்ஃப் ஆன்சர்டு, இஃப் ஸ்கூல் பாய்ஸ் ஸ்டார்ட் சூயிங் பெட்டில் சிக்கன்ஸ் வில் ஸ்டார்ட் பட்டிங். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி கொஸ்டின் கேட்குறாருல, கேட்டுட்டு அவரை என்ன ஆன்சர் பண்ணுறாருன்னா, ஸ்கூல் பசங்களாம் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி வெத்தலை போடுற வழக்கம்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணும், சிக்கன்லாம் அவங்கள வந்துட்டு கொத்தும் அப்படின்னு, கோழி உங்களை கொத்திடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ சும்மா மிரட்டுறதுக்காக அப்படி சொல்கிறாரு. அவரே கேட்டுட்டு அவரே ஆன்சர் பண்ணிக்கிறாரு. ஐ கன்வே டு ஹிம் வாட் அம்மா ஆஸ்ட் மீ டு அண்ட் ரிட்டர்ன் ஹோம். ஸோ என்ன பண்ணுறாரு, இவர் வந்துட்டு சொல்லிவிட்டு இதுதான் விஷயம் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு, மறுபடியும் வீட்டுக்கு போயிடுறாரு. At an ungodly hour in the night, there was a knock on the door. Everyone at home was fast asleep. I woke up Pedana. ஸோ யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் வந்துட்டு திடீர்னு அவங்க வீட்டில் வந்துட்டு யாரோ கதவை தட்டுறாங்க. எல்லாருமே அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, நரேட்டர் வந்துட்டு பெடனாவை எழுப்புறாரு. A few people from a house of bereavement. இதில் bereavement அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தவங்க சொந்தக்காரங்க யாராவது இறந்து போயிருப்பாங்கல்ல, அந்த சுச்சுவேஷன் வந்து ஒருத்தவங்க வராங்க. Stood outside of the chair. ஃபார் த சேர், அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் எதுக்கு நிற்கிறாங்கன்னா சேருக்காக நின்றுட்டுருக்காங்க. பெடனா டுக் தம் இன் டு த ஸ்ட்ரீட், ஐ டு ஃபாலோட். ஸோ இவங்கள தெரு வழியாக யார் கூட்டிகிட்டு போகிறாங்க, பெடனாவை கூட்டிகிட்டு போகிறாரு. இவங்களும் பின்னாடியே போகிறாரு, நரேட்டரும் பின்னாடியே போகிறாரு. when they finished telling us what they came for, Pedana replied patiently, chair only no, it's in our மாமனார்ஸ் ஹவுஸ். ஸோ பெடனா அவங்க தெரு பக்கம் கூட்டிகிட்டு போய் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க நாங்கள் இதுக்கு தான் தம்பி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே, சேருக்கு தானே தேடி வந்திருக்கீங்க, சேர் எங்கிட்ட இல்லை, எங்கள் அங்கிள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Go and ask him, he would give it. After sending them off, we returned home, chuckling noiselessly. ஸோ என்னப்போ போய் இப்போ என்கிட்ட இல்லைங்க, நீங்கள் போய் அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துடுறாங்க. சக்லிங்னா வந்துட்டு ஒரு மாதிரி நகைத்து சிரிக்கிறது. ஸோ வந்துட்டு அவங்கள அனுப்பிவிட்டு இவங்க சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. டோசிங் அப்பா ஸ்லீப்பிலி, ஹூ வாஸ் இட்? ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுற, தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு என்ன கேட்குறாருன்னா, திரும்பி என்ன கேட்குறாருன்னா, யாரா வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வாட் எல்ஸ், சம் ஃபெல்லோஸ் வாண்ட் அவர் பல்லாக்ஸ் ஃபார் த்ரெஷிங். ஸோ எதுக்கு வர போகிறாங்க, நம்ம வீட்டிலேருந்து சில மாடை வந்துட்டு கதிரடிக்கிறதுக்காக வந்துட்டு கேட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. புல்லிங் த பெட்ஷீட் டைட்லி ஓவர் ஹிம், அப்பா டர்ன் அண்ட் வென் பேக் டு ஸ்லீப். இதை கேட்டோடனே சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பெட்ஷீட்டை போத்திட்டு திரும்பி படுத்து தூங்கிடுறாரு அவங்க அப்பா. Now it was raining in Mamanar's forest. After many days when I visited Mamanar, he was sitting on the floor preparing betel leaves. He greeted me with his usual smile and banter. ஸோ இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இனிமேல் மாமனார் காட்டில் மழை தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க கிண்டலாக என்ன நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நரேட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாமனார் வீட்டுக்கு போகிறாரு. அவர் தரையில் உட்காந்துட்டு வெத்தலை மடித்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவரை பார்த்தோன்னே எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு வேடிக்கையாக கூப்பிடுவார்ல, அந்த மாதிரியே கூப்பிட்றாரு. வாட் இஸ் திஸ், யூ ஆர் சிட்டிங் ஆன் த ஃப்ளோர், வேர் இஸ் த சேர், ஐ சர்ச் அரவுண்ட். உடனே இவர் வந்து மாமனார் என்ன கேட்குறாருன்னா, என்ன நீங்கள் பண்ணுறீங்க, சேரில் உட்காரலையா, சேர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஏன் தரையில் உட்காந்துருக்கீங்க நரேட்டர் கேட்குறாரு மாமாட்ட. இவர் என்ன பண்ணுறாரு, நரேட்டர் பார்க்குறாரு எங்கடா சேரை காணோன்ட்டு. Smearing the lime paste on the back of the betel leaf, he looked intently at me and smiled. அவர் என்ன பண்ணுறாரு, வெத்தலையில் சுண்ணாம்பு தடவிக்கிட்டே வந்துட்டு இவரை பார்த்து சிரிக்கிறாரு. மாமனாரை யாரை பார்த்து, அந்த பசங்களை பார்த்து சிரிக்கிறாரு, அந்த நரேட்டரை பார்த்து மாமனார் சிரிக்கிறாரு. He then said calmly, I asked them to keep the chair for that purpose alone. Anyway, you need one for that too. No? ஸோ இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா, சிரிச்சுக்கிட்டே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு சேர் அவங்கள இதுக்கே வச்சுக்க சொல்லிட்டேன். அதாவது யாராவது இறந்துட்டாங்கன்னா அதை நீங்கள் வச்சுக்கோங்க, அந்த பர்பஸ்க்காகவே இந்த சேரை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஏன் உங்களுக்கு ஒரு நாள் இது தேவைப்படுங்கள்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. I did not know what to say. I hurried home to convey this news to Pedana, but gradually my steps slowed to an ordinary gait. இல்லை கெய்ட்னா நடக்கிற முறை. அவருக்கு என்ன சொல்லனே தெரியல என் நரேட்டருக்கு. திடீர்னு என்ன பண்ணுறாரு, இந்த விஷயத்த பெடனாகிட்ட சொல்லணும்னு அவர் வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவரோட ஸ்டெப்பெல்லாம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னு, இப்போ மெதுவாக நடையெல்லாம் ரொம்ப மெதுவாக மாறிடுச்சு. அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக நடந்து போகிறாரு. ஏன்னா அவர் ஒரு சிந்தனையில், ஆழ்ந்த சிந்தனையில் நம்ம யோசிச்சுக்கிட்டே நடந்தோம்னு வச்சுக்கோம், நம்ம மெதுவாக நடந்து போவோம்ல, அந்த மாதிரி மெதுவாக நடந்து போகிறாரு. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. ஆத்தர் இன்ஃபர்மேஷன். Narayanan, popularly known by Tamil initial as KIRI, is a Tamil folklorist and a prolific
ஆத்தர். ஸோ ராஜா நாராயணங்கிறவர் வந்துட்டு எப்பயுமே இனிஷியல் என்னென்னா KIRI அப்படின்ற கீரா அப்படிங்கிற ஒரு இனிஷியலில் தான் அவருக்கு போடுவார் போல். ஸோ ஃபோக்லோரிஸ்ட் அப்படின்னா ஃபோக்லோர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த கதைகள், கட்டுக்கதைகள்னு சொல்லுவாங்க, இல்லை நீதி கதைகள்னு சொல்லுவாங்க, பழங்காலமாக ஒரு கதைகளை சொல்லி வருவாங்கள்ல, அந்த மாதிரி கதைகள் எழுதுவார். அதுவும் இல்லாமல் இவர் ஒரு நல்ல ஒரு ரைட்டரு. The short story The Chair is written in 1969 and its original title is நாற்காலி. இந்த சேருங்கிறது வந்துட்டு எப்போ எழுதப்பட்டிருக்குன்னா 1969 எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இதோட ஒரிஜினல் டைட்டில் சேர் அப்படின்றதுக்கு ஒரிஜினல் டைட்டில்னா நாற்காலி. தமிழ் நம்ம நாற்காலி இருக்குல்ல, அதுதான் அது. The novels கோபால கிராமம், இட்ஸ் சீக்வல் கோபாலபுரத்து மக்கள். ஸோ இந்த கோபால கிராமங்கிறது வந்துட்டு அதை தொடர்ந்து அதே கதையை தொடர்ந்து என்ன எழுதுறாருன்னா கோபாலபுரத்து மக்கள் அப்படிங்கிறது எழுதுறாரு. ஆர் அமாங் ஹிஸ் மோஸ்ட் அக்ளைம்ட், அதாவது இவர் எழுதுனதுலேயே அது ரெண்டும் ஒரு நல்ல ஒரு போற்றக்கூடிய ஒரு நாவல். ஹி வான் த சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் த லேட்டர் இன் 1991. அவர் 1991 இவருக்கு என்ன அவார்டு கிடைக்குதுன்னா சாகித்ய அகாடமி. As a folklorist, Kira spent decades collecting folktales from the கரிசல்காடு and publishing them in popular magazine. ஸோ இவர் வந்துட்டு ஃபோக்லோரிஸ்ட்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான கதையை கலெக்ட் பண்ணி அவர் எழுதுகிறாரு. கரிசல்காட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க, உட்காந்துட்டு நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்கல்ல, அவங்க நிறைய கதை சொல்லுவாங்க, நாங்கள் அந்த காலத்தில் கேட்டோம், இந்த காலத்தில் கேட்டோம். இப்போ அதெல்லாத்தையும் வந்துட்டு டிகேட்ஸ்னால் நூற்றாண்டு கிடையாது, 10 வருஷமாக அவர் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு மேகசைனாக பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. அதாவது நம்மளோட கதைகளை வந்துட்டு விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணியிருக்கிறார் இவர். In 2007, the Tanjavur-based publishing house Annam compiled this folk tales into a 944-page book, The நாட்டுப்புற கதை களஞ்சியம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் அப்படின்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க, புக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, எப்படி சொல்கிறது, வெளியிடுறதுக்கு, புத்தகம் வெளியிடுறதுக்கு அதை பிரிண்ட் பண்ணி எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, தஞ்சாவூரை சேர்ந்தவங்க அன்னம் அப்படிங்கிற ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் என்ன பண்ணுறாங்க, கம்பைல்னால் இதெல்லாம் திரட்டி வந்துட்டு ஒரு கதையாக வந்துட்டு எத்தனை பக்கம்னா 944 பக்கம் சேர்ந்த ஒரு புத்தகமாக வெளியிடுறாங்க. இந்த புத்தகத்தின் பேர் என்னென்னா நாட்டுப்புற கதை களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கிலீஷ்லனா கலெக்ஷன் ஆஃப் கண்ட்ரி டேல்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட இங்கிலீஷ் டைட்டில். As of 2009, he has published around 30 books. 2009 இவர் எத்தனை புக்கு வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாராம், 30 புக்குகளை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. A selection of this were translated into English by Pritham K. Chakravarti and published in 2009. ஸோ இதில் சில கதைகளை வந்துட்டு என்ன பண்ணுறாருனா பிரிதாம் கே சக்கரவர்த்திங்கிறவர் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி 2009 பப்ளிஷ் பண்ணுறாரு. As Where Are You Going You Monkeys, Folk Tales from தமிழ்நாடு. இது வந்துட்டு எப்படின்னா, இது எப்படி படுதுன்னா, மங்கீஸ் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு இந்த அவங்க அம்மா திட்டுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இது எங்கேருந்து போகுதுன்னா தமிழ்நாடுலேருந்து சென்ற கதைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிஸ்கஷன் செக்ஷன். இந்த செக்ஷனில் எனக்கு இந்த லெசனை பற்றி நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த பசங்க வந்துட்டு இவரை தான் என்னமோ கஞ்சம்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் எண்டிங்கை முடிகிறப்போ அவர் வந்துட்டு கஞ்சமானவர் கிடையாது அப்படின்னு சொல்லி முடியுது. எனக்கு எண்டிங்கை ரீட் பண்ணுறப்போ கொஞ்சம் பயமாக இருந்தது. எப்படின்னா அவர் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாங்களே, எனிவே யூ நீட் ஒன் ஃபார் தட் டூ அப்படின்னா, உங்களுக்கு இது ஒரு காலத்தில் உங்களுக்கும் தேவைப்படும்ல அப்படின்னா, இது மெயின்லி அவங்க பாட்டி இருக்கிறாங்கல்ல, அவங்க பாட்டிக்கும் இது தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு அவரை உட்காந்துட்டு இருக்கிறதே வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவரை வந்துட்டு ஒரு கோஸ்ட் மாதிரி நான் திடீர்னு இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கூகுள் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சு, இல்லை அவர் வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல விஷயத்துக்காக கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். உண்மையிலே வந்துட்டு பரந்த மனசு உடையவர் வந்துட்டு அவர் தான். அதாவது கஞ்சோங்கிறது வேறு, சிக்கனங்கிறது வேறு. இவர் வந்துட்டு பொருள் எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டார், ஆனால் மற்றவங்களுக்கு உதவுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த இமேஜினேஷன்லாம் அந்த ஸ்டோரி படிக்கிறப்ப எனக்கு வந்துச்சு. சரி, உங்களுக்கு இந்த லெசனில் என்னென்ன தோணுச்சு, இந்த லெசன்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.